அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ஒரு டூட்டிங்க. அதனால் காலையில் 6 மணிக்கு வர சொன்னாங்க. கிளம்பியாச்சு. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான், அதனால் கிளம்பிட்டேங்க. நம்ம போகிற வண்டி பலினோங்க. இந்த வண்டியை எடுத்துகிட்டு எங்கே போகிறோன்னா நேராக கொடைக்கானலுங்க. கொடைக்கானல் வந்தாச்சு. ஆனால் வர வழியில் இது பழனி திருவண்ணாங்குடியில் சாமி கும்பிட்டுங்க வந்தேங்க. அப்புறம் சின்ன வேலை தாங்க அது, அதாவது இதுக்கு வரலைங்க, சுற்றி பார்க்க வரல, ஜென்ரலாக அவங்க ஓன் யூஸுக்கோசரம் வந்தாங்க. அப்புறம் வந்துட்டு மதியம் 3 மணி ஆயிடுச்சு. சாப்பிடல, டக்குன்னு ஒரு இடத்துக்கு போகலான்னாங்க. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூம்பாறை முருகன் கோயிலுங்க. சாப்பிட்டு போகலான்னாங்க. வேண்டவே வேண்டாங்க, நம்ம நேராக கோயிலுக்கே போயிடலாங்க அப்படின்ட்டு வந்துட்டேங்க. ஏன்னா முருகர் பூம்பாறை முருகருக்குலாம் அவர் நினச்சாதான் நம்ம அந்த கோயிலுக்கு போக முடியும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுமாரி எனக்கு எதுவோ காலையில் திருவண்ணாங்குடியில் சாமி கும்பிடும் போதே அவர் அருள் கொடுத்துட்டாராட்டிருக்குது. அதனால் திடீர்னு, ஏன்னா ஆக்சுவலாக பிளானே கிடையாதுங்க பூம்பாறை போகிறது. திடீர்னு பார்ட்டி இருந்துட்டு போகலான்ட்டாங்க. மதியானம் 3 மணிக்கு தான் கொடைக்கானல்லேருந்து கிளம்புனோம். அங்கே போனால் திருவிழா நடந்துகிட்டு இருந்துங்க. அருமையாக இருந்து பூம்பாறை திருவிழா, கோயில் திருவிழாங்க. எல்லாம் முளைப்பாறைலாம் வச்சு கொண்டு வந்திருந்தாங்க. அருமையான தரிசனங்க. அதாவது என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏற்கனவே ஒருக்கா போயிட்டு இருந்தேன், மறுபடியும் போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வாய்ப்பு இப்போ எனக்கு கிடச்சிது. அதனால் ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டேங்க. அருமையாக இருந்தது. சாமி கும்பிட்டு வெளியே வர இடத்துல அந்த ஒருத்தர் புல்லாங்குழல் முருகனை நினச்சி ஊதிட்டு இருந்தார். அருமையாக இருந்ததுங்க. ஆனால் பக்கத்தில் அந்த மைக் சவுண்டில் சரியாக கேட்கல. ஆனால் நான் பக்கத்தில் உட்காந்துங்கிட்டு எனக்கு நல்லா இருந்து கேட்டுச்சு. ஆனால் முருகன் அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும். வெற்றிவேல் வீரவேல்.